சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். நான் சாதத்தில் போட்டு உப்பு போட்டு வடிக்கலை, அதனால் வந்து எனக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். பெப்பர் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி 2 இதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உடையாமல் சூப்பராக மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிராக சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு விட்டு இறக்கிடலாம். அடுப்பில் வந்து கடாய் போட்டிருக்கேன். இப்போ வெஜிடபிளை வந்து சாட்டே பண்ணிடலாம். இப்போ கார்ன் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸும் சேர்த்துடலாம். குடமிளகாயும் கேரட்டையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது பண்ணால் போதும். ஃபுல்லாக பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதாவது காய்கறி காய்க்கு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு, அதுக்கு தேவையான அளவு பெப்பர். இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ பவுலில் ரைஸை போட்டுக்கலாம். க்ரீமி சிக்கனை நம்ம இதில் பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்க, பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கு. இப்போ அந்த வெஜிடபிளையும் நம்ம இதில் பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய பர்ன்டு கார்லிக் க்ரீமி சிக்கன் போல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.